இன்னைக்கு வயலுக்கு தாங்க வந்தேன். வயலுக்கு வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா என்ன பண்ணா, ஃப்யூச்சர் பிளான் மாரி எங்க பேர பசங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் வயலில் வந்து செம்மர கன்றுகள் நட்டுருந்தாரு. கிட்டத்தட்ட நிறையவே நட்டார். அதில் ஒரு 100 கன்று தான் பிடிச்சிச்சு. அது ஓரளவுக்கு நார்மலாக ஹைட்டாக வந்துருச்சு. அதில் என்ன பண்ணால் சைடு நிறைய கிளைகளை விட்டுட்டாரு. அப்படிலேருந்து கொஞ்சம் அறக்காத விட்டாரு. அதை தான் இன்னைக்கு அறக்கிறது தான் வேலை. ஏன்னா ஒரு மரன்றது எப்படின்னா மேக்ஸிமம் ஒரே ஹைட்டில் ஒரு 10 அடி 5 அடி வந்து ஒரே கெவலாக போய் அந்த இடத்துல மரம் நல்லா விரிவடைஞ்சால் மட்டும்தான் அது நல்ல ரேட்டுக்கு போகும். அதே நேரத்தில் என்ன பண்ணால் பக்க கிளைகள் விட்டுட்டோம்னா அது வந்து பாதி விலைக்கு தான் எடுப்பாங்க. அதனால அந்த பக்க கிளைகளை அப்புறம் அரைக்கி எடுக்கிறது தான் இன்றைக்கி வேலை. அதுதான் வந்துட்டு அந்த கிளை பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 15 அடி 20 அடி பக்கமே இருக்கும். அதே மாதிரி கிளைகள் இல்லாத அவ்வளோ தூரம் இருக்கும்போது எடுக்க வரவங்களும் நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. அதுக்கோசரம் தான் இந்த இது பண்ணோம். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக அரைக்கி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போயும் என்ன பண்ணால் மரம் சின்னதாக தான் இருக்குது. இதுலேயே விதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விதைகள்லாம் காய வச்சு முளைக்குமா முளைக்கான்னு தெரியாது. முளைக்கன்னா மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. செம்மரம் பிடிக்குன்னா மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய் பாய்.